ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்களுக்கு சத்யா பாண்டி பேசுகிறேன். இந்த கெட்டப் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்க எப்படி போட்டிருக்கேன்ட்டு. ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சரி காப்பி பழம் ஃபுல்லாகவே பழுத்துருச்சுங்க பாருங்கள். காப்பி பழம் ஃபுல்லாகவே எல்லாம் பழுத்துருச்சு. அதனால் சரி காப்பி பழம் பறிக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் காட்டுக்கு வந்திருக்கோம். காப்பி பழம் பறிச்சிட்ருக்கோம். ஃபுல்லாக மழை பெய்யறதுனால ஃபுல்லாக ரெயின் கோட் போட்டிருக்கேன். இங்கே உள்ள இதை போட்டு மேலே ரெயின் கோட் போட்டு இங்கே ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சு மழையில் நனையாமல் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். பாருங்கள், இதை இப்போ கொஞ்சம் பறிச்சிருக்கேன். இங்கே வந்துட்டு இந்த பச்சை காயெல்லாம் விட்டுறணும். இந்த பச்சை காயெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பறிக்கணும். இந்த பச்சை காயை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பழம் மட்டும்தான் இப்போ எடுக்கணும். நம்ம இந்த பழத்தை மட்டும்தான் எடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய பச்சை காய் இதில் பாருங்கள், இந்த பச்சை காயெல்லாம் விட்டுறணும். இதில் இருக்கக்கூடிய இந்த இதில் தான் பழம் இருந்துச்சு. இந்த பழத்தை எடுத்தாச்சு. இது வந்து பச்சை காய். இந்த பச்சை காய் வந்து விட்டுறணும். இது வந்து இன்னொரு 10 நாள் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பச்சை காய் ஃபுல்லாகவே பழுத்துரும். இப்போ நம்ம பழத்தை மட்டும்தான் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள் பழம் எப்படி எடுக்கலான்ட்டு. நம்ம இப்படி பழத்தை மட்டும்தான் எடுக்கணும். இப்படி நம்ம பழத்தை மட்டும்தான் எடுத்து நம்ம இது பண்ணணும். இந்த பச்சை காயெல்லாம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதெல்லாம் விட்டுறணும். இதெல்லாம் விட்டுட்டா தான் அடுத்த தடவை இன்னொரு 10 நாள் கழித்து அந்த பச்சை காய் எல்லாமே பழுத்துரும். இங்கே பாருங்கள், பக்கெட்டில் தான் போட்டுட்ருக்கோம். இந்த பழம் எல்லாமே இதில் இந்த செடி ஃபுல்லாகவே அவ்வளோ முடிச்சிச்சு. இந்த செடி அவ்வளோ பழம் எல்லாமே எடுத்தாச்சு. இந்த மீதி இருக்குது பார்த்திங்கன்னா பச்சை காய் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த செடிக்கு போகலாம். இந்த செடி பாருங்கள், இது பழம் எப்படி இருக்குது. இந்த செடி பாருங்கள் அவ்வளோ அழகாக பழம் இருக்குன்ட்டு. அப்படியே பழம் சூப்பராக பழுத்துருச்சு. அழகாக பழுத்துருக்கா தெரியுதா உங்களுக்கு? இந்த பழம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடணும். இந்த பழம் ஃபுல்லாக எடுத்துட்டு பச்சை மட்டும்தான் எடுக்கணும். இது பாருங்கள், இந்த பழத்தை நான் எடுக்கிறேன். நான் அந்த பழம் பாருங்கள் எடுக்கிறேன். இப்படி தாங்க நம்ம நம்ம காப்பி பழம் ஃபுல்லாகவே இப்போ எடுக்கணும். இது எடுத்து பழம் கையில் எடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பக்கெட் இருக்குது. இந்த பக்கெட்டுக்கு முன்னாடி போட்டுடணும். அப்புறம் இப்படி தாங்க நம்ம காப்பி பழம் பறிக்கணும். மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த பழுத்த பழம் எல்லாமே ஃபுல்லாகவே எல்லாம் கீழே கொட்டிடும், வேஸ்ட்டாக போயிடும். மழை வருது நாளைக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பழம் எல்லாமே பழுத்த பழம் எல்லாமே கீழே கொட்டிடுங்க. கீழே கொட்டிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பழத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பழத்தை எல்லாமே எடுத்துடணும். காப்பி பழம் எல்லாமே எடுத்துடணும். மழையிலேயே நனைஞ்சிட்டு தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். பழம் எல்லாமே மழையில் நனைஞ்சிட்டு தாங்க எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டம் காப்பி பழம் பறிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறது, பறித்து தான் ஆகணும். இல்லைன்னா பூரமே வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம விவசாயம் பண்ணி இந்த பழம் ஃபுல்லாகவே கீழே கொட்டிருச்சு அப்படின்னாவே வேஸ்ட்டாக போயிடும். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் எவ்வளோ மழை பெஞ்சாலுமே நம்ம வந்து இந்த பழத்தை எடுத்துடணும். உங்களுக்கு இந்த பழம் பாருங்கள் காமிக்கிறேன். ஒரு பழம் இந்த பழம் இருக்குது பாருங்கள், இது காப்பி பழம். இந்த பழத்தை இப்படி நசுக்கணும் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு கீழே வந்துருச்சு. பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க இப்படி நசுக்கணும்னா இந்த பருப்பு வந்து இது இங்கே தெரியுதா உங்களுக்கு? இந்த பருப்பு தான் நம்ம காய வைக்கணும். இந்த தோல் வந்து இந்த தோல் இருக்குங்களா, இந்த தோல் இப்படி நசுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி நசுக்குனாவே பருப்பு வெளியே வருதுங்களா? ஸோ இந்த பருப்பை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காய வைக்கணும். இந்த பருப்பை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி இது வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா இந்த தோல் இருக்குங்களா, இந்த மேல் தோலை வந்து எடுத்துடணும். இதில் இருக்கக்கூடிய இந்த மேல் தோலை எடுத்துட்டு இதுக்கு உள்ளே தான் நம்மளுக்கு வந்து விதை இருக்கும். அந்த விதையை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காப்பி பவுடராக ஆக்கி நம்ம காப்பி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இந்த தோல் வந்து எடுக்கிறதுக்கு மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் தான் இதை வந்து நம்ம பழம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் மொத்தமாக போட்டு இந்த தோல் வந்து தனியாக எடுத்துருவாங்க. இந்த தோல் தனியாக எடுத்துகிட்டு இந்த பருப்பு தனியாக வரும். இந்த தோல் தனியாக வரும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பருப்பு ஃபுல்லாகவே நம்ம தண்ணியில் நல்லா கழுவி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிலில் ஒரு 2-3 நாளைக்கு வெயிலில் காய போட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பை தான் நம்ம பவுட்ராக்கி காப்பிக்கு வந்து யூஸ் பண்ணுவோங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை.
என் வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் ரொம்ப நாளாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி பழம்லாம் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ காட்டில் வந்து பழம் பறிச்சிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமான வேலைங்க. கண்டிப்பாக விவசாயம்னாவே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க. எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க மழையில். சரிங்களா? பாய்.